ஹாய், வெல்கம் டு மை ஜேகே கிச்சன். டுடே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி கோதுமை அப்பம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை அப்பம் செய்ய தேவையான பொருள்: கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, சோடா மாவு, உப்பு. ஒரு மிக்சிங் பவுலில் நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறனால நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட 3 கப் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பும் சமையல் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாட்டரை அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு அப்பம் செய்கிற கன்சிஸ்டன்சிக்கு மாவு வரும், இல்லைன்னா வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். ஓகே, அதாவது மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் இருக்கணும். பேனில் ஆயிலை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். என்னடா அப்பம் செய்கிறத காட்டுறேன்னு சொல்லிட்டு பாலை காட்டுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாக ஒரு டீயோட அப்பம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. டீயும் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு குழிக்கரண்டியில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதனால் திருப்பி விட்டுக்கிறேன். அப்பம் செய்ய மோஸ்ட்லி எல்லோரும் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மைதா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் நல்லா வெந்துருச்சு. இந்த அப்பத்தை ஆயில் ஃபில்ட்ரு கரண்டியில் நல்லா ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் நமக்கு சூடான டீயும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த 2 காம்போவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.